லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் பாடுகின்ற போட்டியாளர்கள் இரட்டை குரலிலும் பாடி அசத்துகின்றார்கள். தங்கள் திறமைகளை எவ்வாறாவது வெளிக்காட்ட வேண்டும், தாம் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கமாகும். பாடல்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஒருவருக்கொருவர் தங்களை விட்டுக் கொடுக்காதவர்களாக போட்டியில் ரஃப் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு ரசிகர்களும் இவர்களை உற்று நோக்கி அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களும் இவர்களை தட்டி கொடுத்து முன்னேற்றி வருகின்றார்கள். பாடகர்களாக இருக்கின்ற அந்த சிறு குழந்தைகள் இவ்வாறெல்லாம் தங்கள் இசைக்கு அசை கொடுத்து பாடுகின்றார்கள் என்பதும் அபிநயத்துடனும் அவர்களுடைய திறமைகள் வெளியாகின்றன. எந்த பாடலாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்ற பல் திறமை மிக்க குரல்கள் வெளிக்காட்டப்படுகின்றன. அரங்கமே ஆச்சரியப்பட்டு நிற்கின்றது. ஒவ்வொருவரும் இதற்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களால் ஏழுமான சவால்களை நிறைவேற்றி வருகின்றார்கள். அங்கு பாடுகின்ற போட்டியாளர்களுக்குள் இவ்வளவு திறமைகள், அன்பு இருந்தாலும் தாங்கள் விடுபடாத வகையில் அவர்கள் பாராட்டுகின்றார்கள். சங்கீத மேடையா அல்லது இது சகோதரத்துவ மேடையா என்பதுவே அவர்களின் கேள்வியாகும். அந்த அளவுக்கு அந்த பாடலில் இருக்கின்ற போட்டித்தன்மையை மறந்து ஒற்றுமையாகவும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காதவர்களாகவும் ஒருவர் பாடும் பொழுது மற்றவர் எழுந்து ஆடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் சிறு குழந்தைகளுக்குள் இருக்கின்ற திறமைகள் வெளிக்காட்டப்படுகின்றன. இதை நடுவர்களாக வரும் போட்டியாளர்கள் பாராட்டியிருப்பதும் ரசிகர்களை கவர்ந்திருப்பதும் பலருக்கு மத்தியில் இது ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.